செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் நேற்றைய நாளின் துயரம் அல்லது நேற்றைய நாளில் ஒட்டுமொத்த உலகையுமே கதிகலங்க வைத்த ஒரு சம்பவம் தொடர்பில் தான் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அது இப்போது நாங்கள் கூறுகின்ற போதே உங்கள் அனைவராலும் அல்லது உங்களில் பலரால் ஒரு வகையில் உணரக்கூடியதாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு மிகவும் நெருடலான ஒரு சம்பவம் தொடர்பிலே தான் நாங்கள் இப்போது பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் நேற்றைய நாளில் விமான விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்தில் இருந்து பிரித்தானியா நோக்கி பயணமாகி கொண்டிருந்த விமானம் ஒன்று பயணத்தை ஆரம்பித்து 4 நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகிய சம்பவம் தான் உலகில் பெரும் அதிர்வலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது. அந்த வகையில் பார்க்கின்ற போது ஏர் இந்தியா விமான சேவைக்கு சொந்தமான குறித்த விமானமானது போயிங் 787-8 என்கின்ற விமான இலக்கத்தையுடைய விமானமே விபத்துக்குள்ளாகின்றது. பயணத்தை ஆரம்பித்து 4 நிமிடங்களில் இந்த விமான விபத்து இடம்பெற்றமைதான் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அல்லது ஒவ்வொரு விதமான ஆய்வுகளும் ஒவ்வொரு தகவல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. கருப்பு பட்டி அவ்விடத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்தியா நோக்கி பயணமாகி இருக்கின்றார்கள். இந்த விமான விபத்துக்கான காரணம் தொடர்பில் பலரும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 242 பயணிகளுடன் பயணமான இந்த விமானத்திலே விபத்து இடம்பெற்றது. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை 240 என்று கூறப்படுகின்றது. அந்த விமானத்திலே 169 இந்தியர்களும் 53 பிரித்தானியர்களும் ஒரு கனடா நாட்டவரும் 7 போர்த்துக்கல் நாட்டவர்களும் இருந்ததாகவே அந்த விமான நிலையத்தின் உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறித்த விமானத்திலே இருவர் ஏன் குறைகிறார்கள் என்கின்ற தேடல் அல்லது தகவல் உங்களுக்கு இருக்கலாம். அவை தொடர்பில் நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். இப்போது குறித்த விமானத்திலே தலைமை விமானி, துணை விமானி உட்பட 2 இருந்திருக்கிறார்கள். விமானத்தின் ஊழியர்கள் 10 பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அடங்கலாக 242 பேர் என்று அந்த இலக்கம் பெறப்பட்டிருக்கின்றது. இது விமானத்தில் இருந்த தகவலாக இருக்கின்றது. விமானம் பயணத்தை ஆரம்பித்து குறித்த நிமிடங்களிலேயே இந்த விபத்து ஏற்பட்டதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்றது. அகமதாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி ஒன்றின் மீதுதான் இந்த விமானம் விழுந்து வெடித்து பெரும் நெருப்போடு அந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. இதுதான் அங்கு இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றது. இதன் பின்னர் தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. அவை தொடர்பில் பார்ப்போம். இப்போது கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது 4 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் என்று கூறப்படுகின்றது. உத்தியோகபூர்வமாக அகமதாபாத் விமான நிலையம் இந்த தகவல் எத்தனை நிமிடங்கள் என்று அறிவிக்கவில்லை. ஒரு வகையில் 4 அல்லது 5 நிமிடங்களாக இருந்தால் மேடே என்கின்ற ஒரு முக்கியமான விமானத்துக்கு சொந்தமான ஒரு குறியீட்டு சொல்லொன்றை தலைமை விமானி அழைக்கின்றார். மேடே என்கின்றது இறுதி எச்சரிக்கை அல்லது ஆபத்தான நிமிடங்கள் என்று பொருள் கூடும் என்று அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மேலதிக தகவல்களை தேடுகின்ற போது அந்த சொல் வெளிப்படுகின்றது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு குறித்த அழைப்பானது தலைமை விமானியால் ஏற்படுத்தப்படுகின்றது. மேடே என்கின்ற சொல் 2-3 தரம் கூறப்பட்டதாகவே அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறப்படுகின்றன. அதன் பின்னர் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. இந்த குறிப்பாக இந்த மேடே என்கின்ற சொல்லானது மே எய்டர் என்கின்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்து வெளிவந்த சொல்லாகவே அதனை கூறுகின்றார்கள். அது குறிப்பாக சொல்ல போனால் அது ஒரு இறுதி எச்சரிக்கை என்றுதான் இப்போது விமான சொல்லாடல்களை பார்க்கின்ற போது கிடைக்கின்றது. மேடே என்பது இப்படியான சொல்லுகளோடு இன்னும் ஒரு சொல்லும் சேருகின்றது. எனக்கு உதவுங்கள், என்னோடு பயணிப்பவர்களுக்கு இறுதியாக உதவுங்கள் என்பதும் இன்னும் ஒரு பொருள் கூடலாக பார்க்கப்படுகிறது. மேடே என்பது ஏடிசி அல்லது அருகிலுள்ள விமானத்துக்கு ரேடியோ கருவிகள் மூலம் பரிமாறப்படுகின்ற ஒரு தொடர்பு சொல்லாகவே அங்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். குறித்த மேடே அறிவிப்பு அல்லது தலைமை விமானி அந்த மேடே என்கின்ற உச்சரிக்கின்றார் என்றால் அந்த இடத்திலே பல சம்பவங்கள் நிகழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதில் அவர்கள் இப்போது கூறுகின்ற, அதாவது விமானத்தினுடைய நிபுணர்கள் கூறுகின்ற சொல்லாடலாக இருப்பது, அதாவது அந்த விமானத்தினுடைய என்ஜின் செயலிழக்கின்ற தன்மை அல்லது காலநிலையில் சீரற்ற தன்மை, ஒரு ஆபத்தான காலநிலை நிலவுகின்ற போது அல்லது அவசர மருத்துவ தேவைகள், அந்த விமானத்திலே பயணிக்கக்கூடியவர்களுக்கான அவசர மருத்துவ தேவைகள். அது மட்டுமல்லாது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு விமானத்துக்குள் அசாதாரண சூழ்நிலை எழுகின்ற போது இந்த மேடே என்கின்ற சொல்லாடலை அவர்கள் உச்சரிப்பார்கள், தலைமை விமானி என்று கூறுகின்றார்கள். இந்த மேடே என்கின்ற சொல் உச்சரிக்கப்பட்டவுடன் அடுத்து இன்னும் ஒரு தகவல் இடம்பெறும் என்னவென்று சொன்னால், மேடே என்கின்ற சொல் உச்சரிக்கப்படுகின்றது.
அதன் பின்னர் அந்த சொல்லாடலை துண்டிக்கப்படுகின்றது. மீண்டும் அந்த சொல்லாடல் எங்க வருகின்றது என்று சொன்னால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டறைக்குத்தான் இந்த அறிவிப்பு வருகின்றது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டறை மீண்டும் தொடர்புகளை ஏற்படுத்த முயற்சி செய்த போது அந்த தொடர்புகள் பலனளிக்கவில்லை. எந்த ஒரு தொடர்பும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்ததை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. குறித்த விமானமானது இன்று உலகிலே தலை சிறந்த விமானமாக பார்க்கப்படுகின்றது. எல்லோரும் இந்த விமானத்தினுடைய சேவைகள் தொடர்பிலும் சிலாகித்து கூறுகின்ற தன்மையையும் அண்மை காலங்களிலே நாங்கள் பார்த்திருப்போம். போயிங் 787-8 என்கின்ற ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான குறித்த விமானமானது புறப்படுவதற்கு முன்னர் தலைமை பொறியியலாளர் அங்கிருக்கக்கூடிய நிபுணர்களால் முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். அதன் பின்னர் குறித்த தலைமை விமானி கூட குறித்த விமானத்தை ஒரு முறை அவரும் ஒரு பரிசோதனைக்காக உட்படுத்துகின்ற ஒரு தன்மை இருப்பதாகவே விமான நிலைய அல்லது அதனோடு தேர்ச்சி பெற்றவர்கள் கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு சந்தேகம் முன்வைக்கப்படுகின்றது. விமானம் பறப்பில் ஈடுபட்டு 3 அல்லது 4 அல்லது 4 அல்லது 5 நிமிடங்களில் குறித்த விபத்து 1000 அடிக்குள் குறித்த விபத்து ஏற்படுகிறது என்றால் இதற்கு முற்றுமுழுதான காரணம் தொழில்நுட்ப கோளாறுகள் தான் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக விமானத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்களுடைய கூற்றாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் 1000 அடிக்குள் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகின்றது. அது மேலெழுந்து அதிகளவான பரப்புகளில் ஈடுபடவில்லை. அதன் பின்னர் பலருடைய கருத்தாகவும் அல்லது நேற்றைய தினத்தில் விவாத பொருளாகவும் இருந்தது பறவைகள் மோதி இருக்கலாம், 2 பக்கங்களிலும் இருக்கக்கூடிய இன்ஜின் பகுதியை பறவைகள் கூட்டமாக தாக்கி இருக்கலாம் என்று. அதற்கும் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வாய்ப்புகள் இல்லை என்றும் கூற முடியாது. என்னவென்று சொன்னால் அந்த அகமதாபாத் பகுதி என்பது அங்கு இருக்கக்கூடிய பகுதியிலே பார்த்தால் அது ஒரு காட்டு பகுதியாகத்தான் ஒரு பெருமளவான பகுதி இருக்கின்றது. எனவே அதில் ஆனால் 1000 அடிக்கு மேலே விமானம் செல்லவில்லை என்கின்ற ஒரு மேலதிக தகவலும் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை தான் டெல்லியில் இருந்து அகமதாபாத் வந்த ஒரு விமான பயணி ஒரு காணொலி ஒன்றை வெளியிடுகின்றார். அந்த விமானத்திலே ஏசி முறையாக இயங்கவில்லை. அங்கிருந்த பயணிகள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்கள் முறையாக பயன்படவில்லை. இந்த விமானத்திலே ஏதோ ஒரு முறையான அனர்த்தம் அல்லது ஆபத்தான சூழ்நிலை இருப்பதாக நான் உணர்ந்தேன் என்கின்றதை அவர் எதேச்சியாக அந்த விமானத்தில் இறங்கிய பின்னர் அந்த விமான இது தொடர்பில் ஏர் இந்தியா விமான சேவையின் தலைமையகத்துக்கு நான் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றேன் என்றும் அந்த காணொலியை அவர் வெளியிடுகின்றார். அந்த காணொலி தான் இப்போது வைரலாகி கொண்டிருக்கின்றது. குறித்த விமான சேவை நிறுவனமானது குறித்த பயணியின் முறைப்பாட்டை அல்லது குறித்த பயணி தெரிவித்த கருத்தை முறையாக செவிமடுத்திருந்தால் ஒருவேளை இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பலர் கூறுகின்றார்கள். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல உறவுகள் ஏர் இந்தியா விமான சேவையை டவுன் பஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றதை அல்லது சொல்லாடலை பயன்படுத்துவதை கட்டார், சவுதி போன்ற நாடுகளில் இருந்து வருகின்ற உறவுகள் நாங்கள் இப்போது டவுன் பஸ்ஸில் ஏறிவிட்டோம் என்று ஒரு நக்கலாக அல்லது நையாண்டியாக சொல்லுகின்ற போக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த ஏர் இந்தியா விமான சேவை தொடர்பில் அவர்கள் முறையான சேவையை வழங்குவதில்லை, அல்லது அந்த சேவைகள் குறைவு அல்லது அங்கு இருக்கக்கூடிய பணம் செலவு என்பது குறைவு என்பதனால் அதனை ஏர் இந்தியா விமான சேவையை டவுன் பஸ் என்று ஊர் சொல்லாடலில் சொல்லுகின்ற ஒரு தன்மையும் இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த விமானம் விபத்துக்குட்பட்ட போது அந்த விபத்து ஏற்பட்ட இடத்தை பார்த்தால் கரும்புகை படர்ந்திருந்தது. எப்படி 4 நிமிடங்களில் இந்த விபத்து இடம்பெறுகின்றது, உடனடியாக கரும்புரை புகை ஆரம்பமானது என்று பார்க்கின்ற போதுதான் இன்னும் பல தகவல்கள் அங்கு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின்றது. பிரித்தானியா நோக்கி பயணிக்கின்ற இந்த விமானமானது ஆக குறைந்தது 6 அல்லது 7 மணித்தியாலங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். குறித்த விமானத்திலே 50 தொடக்கம் 58,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த விமானம் 6 அல்லது 7 மணித்தியாலங்கள் பறப்பிலே ஈடுபடுவதனால் அதிகளவான நிரப்பப்பட்ட எரிபொருளோடு தான் பயணித்திருக்கின்றது. விபத்து உடன் நிகழ்ந்தவுடன் அந்த குறித்த பகுதி தீப்பற்றி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கு மேலமாக இப்படியான விமானங்களில் 1000 லிட்டர் எரிபொருளை தாங்கி செல்லக்கூடிய சக்தி இருப்பதாக போயிங் விமானங்களிலே அதற்கான சக்தி இருப்பதாகவும் நிபுணர்கள் இப்போது கூறுகின்றார்கள். ஆனால் இந்த விமானத்திலே விபத்து ஏற்படுகின்ற போது 50 தொடக்கம் 58,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததாகத்தான் இப்போதைய தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் உடனடியாகவே அந்த பகுதி தீப்பற்றி கொண்டது. விமானத்திலே தீப்பற்றியவுடன் மருத்துவக் கல்லூரியிலே உணவு இடைவேளைக்காக வந்த மாணவர்களும் அந்த இடத்திலே சிக்கி தவித்து அல்லது அவர்களும் இறந்திருக்கின்ற ஒரு துயரத்தை நேற்றைய நாளிலே பலரும் பார்த்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது.
குறித்த விமானத்தை செலுத்தி செல்வதற்காக தலைமை விமானி, துணை விமானி இருக்கின்றார்கள். தலைமை விமானி சில வேளை அவர் ஏதாவது ஒரு சிக்கலுக்குள் இருந்திருக்கலாம், அல்லது அவர் தொடர்பாக பலரும் இப்போது விமர்சனங்களை முன்வைக்கின்ற போதும் அவர் தொடர்பாக தேடுகின்ற போது பல தகவல்கள் கிடைத்தன. 8000 மணித்தியாலங்கள் அவர் விமான பரப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் ஒரு சிறந்த கேப்டன் தர அதிகாரியாகவும் இருந்திருக்கின்றார். அவர் மிகவும் ஒரு சிறந்த விமானத்தை ஓட்டக்கூடிய ஒரு முக்கியஸ்தராகவும் விமான நிறுவனங்கள் பலவற்றில் பணியாற்றிய அனுபவம் இருப்பதாக கூறப்படுகின்றது. துணை விமானியாக சென்றவர்கள் கூட 1000 மணித்தியாலங்களுக்கு மேல் அவரும் பரப்பிலே ஈடுபட்டதான தகவல் தான் இருக்கின்றது. இருவருமே ஒரு நல்ல நிலையில் தான் விமானத்தை செலுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை பொதுவாகவே எல்லோரும் கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாது அவர் அந்த குறித்த நேரத்திலே மேடே அழைப்பை ஏற்படுத்திய போது கூட அவர் மிகவும் ஒரு தெளிவோடு தான் அந்த உரையாடலை மேற்கொண்டதாகத்தான் அங்கிருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் ஒரு தகவலை கூறுகின்றார்கள், ஒருவேளை கருப்பு பட்டி வெளியிடலாம் அரசு, அல்லது அதனை தவித்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக அரசு விரும்பினால் தான் அந்த கருப்பு பட்டியை வெளியிடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அரசு விரும்பாத பட்சத்திலே அந்த கருப்பு பட்டியை வெளியிடுவதில் தாமதப்படுத்தலாம், அல்லது வெளியிடாமலும் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எது எப்படி இடம்பெறப் போகின்றது என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது இது தொடர்பில் பல வேறுபட்ட சந்தேகங்களும் அல்லது சந்தேகம் பார்வையும் பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தானில் இடம்பெற்ற யுத்த கால பகுதியில் அல்லது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தத்தின் ஒரு பின் விளைவாக இது இருக்கலாமா என்றும் இந்திய ஊடகங்களில் பேசப்படுகின்றன. எது எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பில் இந்திய அரசு இன்னும் ஒட்டுமொத்தமான அறிக்கை எதனையும் வழங்காத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. குறித்த விமானம் பத்தி கொண்டிருக்கின்ற போது நான் இந்த விமானத்திலே பயணத்தை மேற்கொண்டவன், நான் தான் இதிலிருந்து தப்பி வருகிறேன் என்று ஒருவர் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்தபோது மக்கள் அவரை பார்க்கவும் இல்லை, அவர் கூறியவற்றை செவிமடுக்கவும் இல்லை. ஆனால் விமானத்திலே 11A இலக்க ஆசனத்தில் அமர்ந்திருந்த ரமேஷ் விஸ்வாத் குமார் அவர்கள் ஓடி வருகின்றார். அவர் தன்னை அடையாளப்படுத்துகின்றார். நானும் இந்த விமானத்திலே பயணித்தேன், நானும் இந்த விமானத்திலே இருந்து தப்பி வருகிறேன் என்று கூறிய போது யாரும் நம்பவில்லை. பின்னர் அவரை வைத்தியசாலையில் சேர்க்கின்றார்கள். அந்த 242 பயணிகள் என்று கூறினோம். அதில் இவர் தப்பி இருக்கின்றார். இன்னும் ஒருவர் என்கின்ற நீங்கள் தேடுகிறீர்கள், அவரையும் கூறுகின்றோம். இவர் தப்பித்துக் கொள்ளுகின்றார். இவர் தப்பி அந்த விமானத்திலிருந்து வெளியே வருகின்றார். அவர் வெளியே வருகின்ற போது ரத்தங்கள் துவைத்த நிலையில் தான் அவர் வெளியே வருகின்றார். அதன் பின்னர் அவர்கள் அந்த விமான நிலையத்திலே இவருடைய விமானம் பயணித்ததை உறுதிப்படுத்துகின்றார்கள். இப்போது அவர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உறவினர்கள், அவர் இந்தியராக இருந்தாலும் அவர் பிரித்தானிய பிரஜையாக இருக்கின்றார். அவருடைய உறவினர்கள் பிரித்தானியாவில் இருக்கின்றார்கள். அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறித்த ரமேஷ் அவர்கள் தங்களோடு உரையாடி இருப்பதாக அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது இந்த சம்பவமானது ஒரு அதிசயம் என்றுதான் கூற வேண்டும். ஒட்டுமொத்த விமானமுமே சுக்கு நூறாக எரிந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் மட்டும் அந்த தீப்பிழம்புகளுக்குள்ளால் நடந்து வந்த சம்பவமானது பலரையும் பிரமிக்க வைத்திருக்கின்றது. அவர் இப்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்னும் ஒருவரை தானே தேடினீர்கள். இன்னும் ஒருவர் இந்த விமானத்தை தவற விடுகிறார். ஒரு பிரித்தானிய பிரஜை, கணவர் பிரித்தானியாவில் இருக்கின்றார். அவர் ஏதோ ஒரு தேவை நிமித்தம் இந்தியா சென்றிருக்கின்றார். அவர் பிரித்தானிய பெண்மணி 10 நிமிடங்கள் தாமதமாக வந்ததனால் அவரும் இந்த விமானத்தை தவற விடுகிறார். அப்படியானால் இந்த விமானத்திலே 242 240 கணக்கு குறைகின்றது. ஒருவர் விமானத்திலிருந்து தப்புகின்றார். இன்னும் ஒருவர் விமானத்தை 10 நிமிடங்களில் தவற விடுவதனால் விமானம் புறப்படுகின்றது. இவ்வாறாக இருவர் இந்த விமானத்திலே இந்த விமான விபத்திலிருந்து தப்பி இருக்கின்றார்கள். இந்த ஒருவர் அவசர கதவின் வழியாகத்தான் வெளியே வந்ததாக இப்போது ஊடகங்கள் கூறுகின்றன. ஆனால் அவர் இனி என்ன தகவலை கூறப்போகின்றார், எப்படித்தான் தப்பினேன் என்பதையெல்லாம் அவர் கூறிய பின்னர் தான் அவை தொடர்பில் உறுதிப்படுத்த முடியும். பிரித்தானியாவில் வசித்த மென்பொருள் நிபுணரான பிரதீக் அவர்கள் தன்னுடைய மனைவி வைத்தியராக இருந்த கோமி வியாஷ் அவர்களை அழைத்து கொண்டு பிரித்தானியா நோக்கி இந்தியாவிலிருந்து சென்றிருக்கின்றார். தன்னுடைய மனைவி 2 நாட்களுக்கு முன்னர் அவருடைய வேலையிலிருந்து முழுமையாக விடுபடுத்தி 3 குழந்தைகளுடன் பிரித்தானியா நோக்கி செல்லுகின்ற போது அவரும் அந்த விபத்திலே பலியாகி இருக்கின்றார். இப்போது ஒரு சிலருடைய தகவல்கள் தான் வெளியாகி இருக்கின்றன. இவர்கள் இறப்பதற்கு, அதாவது இவர் குறித்த கணவர் மென்பொருள் நிபுணர் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று குடும்பத்தை அழைத்து வருவதற்கு முன்னர் இலங்கைக்கும் சென்று அவர் தலதா மாளிகை பகுதியிலே அங்கு சுற்றுலா பயணியாக சென்று தலதா மாளிகையின் தரிசித்ததான தகவலானது அல்லது புகைப்படமானது தற்போது அவருடைய குடும்பத்தார் வெளியிட்டிருக்கின்றார்கள், அல்லது அவருடைய நண்பர் வட்டங்களால் அந்த புகைப்படம் வெளியாக இருக்கின்றது. அவர் பிரித்தானியாவிலிருந்து இந்தியா செல்லுகின்றார். இந்தியாவிலிருந்து இலங்கை சென்று தலதா மாளிகையின் வழிபட்டிருக்கின்றார். வழிபட்ட பின்னர் மீண்டும் இந்தியா சென்று குடும்பத்தை அழைத்து கொண்டு
அவர் பிரித்தானிய செல்ல முற்பட்ட போது 3 குழந்தைகளுடன் மனைவி, கணவன் என்று அனைவருமே இந்த விமான விபத்திலே இறக்கின்றார்கள். இலங்கை சென்று வந்தவரும் இதிலே இறந்திருக்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அவர் இலங்கைக்கு ஒரு சுற்றுலா பயணியாக சென்று வந்ததாகத்தான் அவருடைய நட்பு வட்டங்களில் இப்போது சமூக வலைதளங்களிலே ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கின்றது. உலகையே நடுநடங்க வைத்த விமான விபத்தில் இலங்கை சென்று திரும்பிய வைத்திய குடும்பமும் அல்லது வைத்திய குடும்பத்துக்கும் இவ்வாறான ஒரு சோகம் நிகழ்ந்திருப்பதானது இந்த விமான விபத்தில் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று முன்னாள் முதல்வர் ஒருவரும் அதில் அந்த விபத்திலே மரணித்திருக்கின்றார். மனைவியை அழைத்து வருவதற்காக சென்றவர் அவரும் மரணித்திருக்கின்றார். ஒட்டுமொத்தத்திலே உலகையே நேற்றைய தினம் நடுநடுங்க வைத்த இந்த விமான விபத்து தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலதிக தகவல்கள் எப்படி வருகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விமான விபத்து பல கோணங்களில் பேசப்படுகின்றது. பறவைகளால் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களில் விபத்து ஏற்பட்டதனால் இது தொழில்நுட்ப கோளாறு என்று இன்னும் ஒரு தரப்பும் கூறுகின்றது. பறவைகளால் 2 பக்கங்களிலும் பறவைகளுடைய தாக்கம் ஒரே நேரத்தில் எழுவதற்கு வாய்ப்புகள் அரிதிலும் அரிதாக இருக்கின்றது. ஒரு பக்கத்தில் பறவைகளினால் அந்த குறித்த பகுதியை தாக்கத்துக்குள்ளானால் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய மோட்டார் இயங்கிக் கொண்டு விமானம் பறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விமான நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எது எப்படியும் இந்த விபத்து எப்படி இடம்பெற்றது, இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்களின் குடும்பங்கள் இனி எப்படி இதிலிருந்து மீளப் போகின்றார்கள், எத்தனை பேர் இதில் தங்களுடைய நெருக்கமான அல்லது தங்களுடைய மிக நெருங்கிய உறவுகளை இழந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்களை இனி வருகின்ற நாட்களில் பார்ப்போம். இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.